ஓம் நம சிவாயா. எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தா கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் ஆலுவா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புதுசாக கட்டி எழுப்பப்பட்டிருக்க சக்தி ரூபன ஆதிபராசக்தி அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். அந்த கோவில் எப்படின்னா மொத்தம் 12 ஏக்கர் இந்த கோவில் இடம் மொத்தம். இதில் அன்னை ஆதிபராசக்தி இருக்காங்க, மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி பூதேவியோட மகாவிஷ்ணு இருக்காங்க, சிவ குடும்பம், சிவன் பார்வதி, அது இல்லாமல் 4 பசங்க, சிவனோட 4 பசங்களும் 3 பொண்ணுங்களும் மொத்தம் 9 பேரும் ஒரே ஸ்ரீகோயில் இருக்காங்க. அவங்கள கூட தொடர்ந்து பாக்கி ஒரு 18 உபதேவன்மாரும் ஒரே இடத்துல வாசம் செய்கிறாங்க. இதோட எப்படி இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்து எல்லாருக்கும் டவுட் இருக்கும். அது என்ன காரணம்னு கேட்டால், டைனாமிக் டெக்னோ மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கம்பெனி தான் இந்த இடத்த எடுத்தாங்க. 12 ஏக்கர் இடம் எடுத்தாங்க. எடுத்து இது ஒரு கோடவுன் கட்டலாம் அப்படின்ற மாதிரி தீர்மானித்து இந்த இடத்த ரெடி பண்ணாங்க. அப்போ ஒரு அஷ்டமங்கல பிரதர்சனை வச்சு பார்க்கும்போது இங்கே ஆதிபராசக்தி வாசம் இருக்கிறதாகவும், அன்னை டேரெக்டாக தேவன்மாரும் ரிஷிகளும் முனிகளும் வந்து இங்கே பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும், அதனால் உங்களுக்கு கமர்ஷியல் எதுவும் கட்ட முடியாது, சேர்த்து கோவில் இல்லாமல் வேறு எதுவும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் அஷ்டமங்கல பிரதர்சனம் வந்துச்சு. அப்போ நம்ம 12 ஏக்கரில் ஒரு கோயில் கட்டுறது அவ்வளோ சீக்கிரம் ஒரு சாத்தியமானது கம்மியான்ற டவுட்டாக இருந்துச்சு. சரி, இருந்தாலும் ரைட் அது பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பஞ்சாயத்தெல்லாம் கொடுத்து அங்கங்கே கொடுத்து பேப்பர்லாம் கொடுத்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பேப்பர் கிடைக்கல. எங்கேயுமே கலெக்டர் எடுத்து போய் கோர்ட் வரை போய் எங்கேயும் பேப்பர் நமக்கு கிடைக்கல. பேப்பர் ரொம்ப டிலே ஆச்சு. டிலே ஆகவும் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டிலேலாம் கிடைக்கவும் ரொம்ப என்ன செய்கிறது, சரி கடவுள் இருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு நம்ம நேராக மகாபலிபுரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மகாபலிபுரத்தில் ஒரு சின்ன கோவில் சாமி சிலை கொண்டு வந்து 12 கையில் ஒரு சக்தி ரூபன தேவியை கொண்டு வந்து அப்போ அங்கே வந்து உள்ளே வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. பிரதிஷ்டை பண்ணி ஒரு சின்ன ஓலை செட்டு மட்டும் போட்டு அந்த செட்டுக்குள்ளே வச்சு ரெகுலராக ஒரு 5 வருஷம் ஆச்சு பூஜை நடத்தி இருந்துச்சு. காலையிலையும் சாயந்தரம் வந்து வேறு யாரும் வர மாட்டாங்க, அவங்க மட்டும் வந்து டேரெக்டாக பூஜை நடத்திடுறாங்க. இப்படி பூஜை நடத்தி ஒரு 5 வருஷம் ஆகும்போதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேப்பரும் தடசம் இல்லை பேப்பர் இல்லாமல் அவங்களே கூப்பிட்டு, சார் பேப்பரில் ரெடியாக நீங்கள் சப்மிட் பண்ணிக்கங்க, நாங்கள் பெர்மிஷன் தர ரெடி பண்ணுறோம் நாங்கள். அப்படி டேரெக்டாக நமக்கு எல்லாமே பெர்மிஷன் கிடைக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2017 பேப்பர்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அது பேப்பர் கம்ப்ளீட் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் வர்றதுக்கு 2021 ஏப்ரலில் நமக்கு பேப்பர்லாம் கம்ப்ளீட் கிடச்சிச்சு. அப்படி நம்ம ஏப்ரல் 21 ஃபஸ்ட்டு கணபதிக்கும் அம்பாள் ஆதிபராசக்திக்கும் ஃபவுண்டேஷன் போட ஆரம்பித்தோம். அடுத்தடுத்து ஒரு வாரத்துலேயே அடுத்தடுத்த கோயில்கள் தொடங்கி 21 தொடங்கி 24 ஏப்ரலில் எல்லா கோயிலும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அப்போ இதில் உள்ள என்ன பார்த்திங்கன்னா, மெயின் உள்ளே போகிறது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஏறி வரும்போதேன்னு மெயின் கோபுரம், ராஜகோபுரம், கேரளா ஸ்டைல் ஒரு ராஜகோபுரமும், அம்மாளுக்கு தமிழ்நாடு சைடும் சிவபவனுக்கு தமிழ்நாடு சைடும் 2 மெயின் கம்பீரமாக 2 கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்து வழியாக தமிழ்நாடு கோபுரம் உள்ள வந்தீங்கன்னா ஆதிபராசக்தி அன்னை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அன்னை ஆதிபராசக்தி 12 கையில் இருக்காங்க. அதோடைய ஹைட்டு, சாமி சிலையோட ஹைட்டு 6 அடிக்கு மேலே ஹைட் இருக்குது. சாமி சிலையை உள்ளே வச்சதுக்கப்புறம் தான், அம்மாவை பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் தான் கோவிலே சுற்றி கட்டியிருக்கோம். அதான் 2 நிலை எங்கேயும் பார்க்கணும். 2 நிலை ஃபுல்லாமே கருங்கல் தான், கீழேருந்து மேலே வரையும் ஃபுல்லாமே கருங்கல் வச்சு ஃபுல்லாக வுட்டு ஒர்க் இருக்குது, கருங்கல் டிசைன் ஒர்க் இருக்குது. அதை நம்ம செஞ்சது. அதில் உள்ளே சங்கராச்சாரியா இருக்காங்க. அதை முடிச்சுட்டு ஆதிபராசக்தி தொழுது கும்பிட்டு வெளியே வந்தோம்னா மூல கணபதி இருப்பார். கணபதியை கும்பிடலாம். கணபதியை கும்பிட்டு நேராக வலசத்து உள்ள பின்னாடி வந்தீங்கன்னா நாகராஜா இருக்கார், நாகதேவதை இருக்காங்க, சூரிய பகவான் இருக்கார், சந்திர பகவான் இருக்கார், ஏகமுக ஹனுமான், பஞ்சமுக ஹனுமான், வைஷ்ணவா தேவி, மகாகாளி. அதை முடிச்சுட்டு நேராக மகாவிஷ்ணுக்கு வரணும். மகாவிஷ்ணுக்கு உள்ளே போனால் ஸ்ரீதேவி பூதேவியோட வட்ட ஸ்ரீ கோயில், அதுவும் சுற்றி ஃபுல்லாக வுட் ஒர்க்கு எல்லாமே டிசைன் இருக்குது. 2 நிலை ஃபுல்லாக கருங்கல் தான். அதை பார்த்து முடிச்சுட்டு சுற்றி வேலை வந்தீங்கன்னா ஆனந்த பகவான் இருக்கார். ஆனந்த பகவானை பார்த்துட்டு அந்த வலசிலே பகுதி வரும்போது அடுத்து பார்க்க வேண்டியது ராதாகிருஷ்ணன். அது எல்லாமே மார்பிள் விக்கிரகம், உபதேவன் மாதிரி எல்லாமே மார்பிள் விக்கிரகமாக இருக்குது. ராதாகிருஷ்ணனுக்கு கும்பிட்டு முருகன், வள்ளி தெய்வானை அவங்கள கும்பிடலாம். அது முடிச்சு வந்தீங்கன்னா சப்த மாதர்கள் 7 பேர் இருப்பாங்க. சப்த மாதர்கள் 7 பேரை முடிச்சுட்டு பத்ரகாளி இருக்காங்க. பத்ரகாளியை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கோமாதா இருக்காங்க, காலபைரவர் இருக்கார். காலபைரவர் முடிச்சுட்டு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா மூலஸ்தானம், இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டு மூலஸ்தானம் உள்ள ஒன்று இருக்குது. நம்ம அம்பாளை அவங்கள வச்சு தான், பாலபரமேஸ்வரி அவங்கள வச்சு தான் இதை முதலோட தொடங்கினது. அதனால் வந்து எல்லாத்தையும் வச்சு லாஸ்ட்டு பாலபரமேஸ்வரி மட்டும் இங்கே நம்ம தனியாக காமெண்ட்டுக்கு மேலே வெளியில் வச்சு அவங்கள பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது டேரெக்டாக பூஜை அங்கே நடந்துகிட்டு இருக்குது. பாலபரமேஸ்வரி முடிச்சு வந்தீங்கன்னா 3வது நீங்கள் வர வேண்டியது சிவன் குடும்பம். இப்போ சிவ குடும்பத்தில் உள்ள ஏறி பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, சிவனுடைய 4 பசங்க, வேட்டைக்காரன், சாஸ்தாவு, கணபதி, முருகன், அப்படி 4 பசங்களும், அசோக சுந்தரி, ஜோதி, காளி அப்படிங்கிற 3 பொண்ணுங்களும், மொத்தம் 9 பேரும் ஒரே ஸ்ரீவில் இருக்காங்க. அதுவும் இதே 2 நிலை தான். ஃபுல் கருங்கல் ஒர்க்கு, வுட் ஒர்க் எல்லாமே நீட்டாக முடிஞ்சிருக்கு. சுற்றி ஆள் வந்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்குது, பஞ்ச தத்துவம் இருக்குது. ஒரு பக்கம் பஞ்சதத்துவம், ஒரு பக்கம் பஞ்சபூதம் இருக்குது. இந்த கோயிலை நீங்கள் முழுசாக சுற்றி வரலாம். எந்த கோயிலையும் சிவன் கோயிலை மேக்ஸிமம் முழுசாக சுற்றி வர முடியாது கேரளாவுக்குள்ளே.
அந்த பகுதியை வைக்கணும். ஆனால் இங்கே குடும்பமாக இருக்கனால வந்து கோயிலை முழுசாக நீங்கள் சுற்றி வரலாம், எந்த தடையும் கிடையாது. முழுசாக சுற்றி வந்து வந்தீங்கன்னா வீரபத்ரன் இருக்கார். வெளியில் வந்தீங்கன்னா வீரபத்ரன் முடிச்சு நவகிரகன் இருக்காங்க. நவகிரகணத்தையும் கும்பிட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வச்சுருக்க குரு பரம்பரைகள் அப்படின்றவங்க எல்லாமே இருப்பாங்க. அதில் இந்த குரு பரம்பரைகள் பெயிண்ட் அடிச்சிருக்க எல்லாமே அவங்களோட இது. அதை முடிச்சுட்டு வந்தால் நீங்கள் வெளியே அடுத்து வரலாம். இங்கே மெயின் பிரதானம் மொத்தம் 3 கோபுரம். மெயின் 3 கோபுரம் மெயின் என்ட்ரன்ஸ் இருந்தாலும் 3 கொடிமரம் இருக்குது. 3 கோயிலுக்கும் 3 கொடிமரம் இருக்குது. 3 கோயிலுக்குமே 3 தந்திரிகள், வேறு தந்திரிகள் தான் 3 தந்திரிமா இருக்காங்க. அதே மாதிரி 3 குளம் இருக்குது. ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் கார்டன் தோட்டம் எல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்தீங்கன்னா அடுத்த டைம் கண்டிப்பாக வந்தீங்க நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரே இடம். இந்த இடம் ஒரே இடத்துல எல்லா கோயிலையும் ஒரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்றா இங்கே எல்லாமே வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அடுத்து வந்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் வந்து பார்க்க வேண்டியது. ரைட்டுங்களா? கண்டிப்பாக எல்லாரும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். இப்போ நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய மெயினான ஒரு கோயில். நினைச்ச வரத்தை கேட்டவுடனே கொடுக்கறதுக்கான அம்பாள் தயாரிப்பாங்க. வந்தால் எல்லாரும் வந்தீங்கன்னா அடுத்த 2 நாள் வரும்போது வந்தால் கண்டிப்பாக எல்லாரும் கோயிலுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம்.